ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ்ல 22, 23, 24 எபிசோடு தான். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்லேயே பாஜியும் மைக்கியும் காமிக்கிறாங்க. மீட்டிங்க்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கூப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு பாஜி. அதுக்கு மைக்கி வந்து கூப்பிட்டாச்சு ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உன் பைக் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாஜி வந்துட்டு என் பைக் தான் வந்து டோக்கியோல பெஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க சிக்னல் நிற்கும் போது நம்ம டிராகன் வந்துட்டு ஏய் என்ன பேசுற, என்னோட வண்டி தான் ஜப்பான்லயே கெத்து அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து மிச்சியாவும் கஸ்டரும் வந்துட்டு எந்ததான் உலகத்திலே மாசு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்க பாச்சின் வந்துட்டு வட்டாமாமே அப்படின்ற மாதிரி சல்லுன்னு போயிடுறாரு. எந்த தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மத்த எல்லாமே காண்டாயிட்டு ஓ ரேஸா அப்ப கடைசியா அவனுக்கு பனிஷ்மெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நம்ம தலைவர் மைக்கிக்கு அப்போதான் தூக்கம் வருது. பாஜி கத்திக்கிட்டு இருக்காரு, டேய் இப்போ ஏன்டா தூங்குற, விழுந்துருவடா மைக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரால் கரெக்டா ஓட்ட கூட முடியல. அப்படியே எபிசோட் 22 ஒன் ஃபார் ஆல் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. வழங்க போல நம்ம பாஜி யார் என்ன பண்ணாலும் அவர் தான் அனுபவிக்கிறாருன்ற மாதிரி மைக்கே தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன்டா எனக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி. அப்ப அங்க எல்லாருமே ஹே நீ தான் லாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஹே இது ஏன் தப்பு இல்ல, மைக்கி தூங்கிட்டான்பா அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் நம்ம தலைவன் மைக்கி வேணும்னு நினைச்சுக்கிறாரு. ஓ வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ டிராகன் வந்துட்டு சரி மைக்கி விஷயத்த சொல்லு, எதுக்கு இந்த மீட்டிங் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்துட்டு உங்க எல்லாருக்கும் பிளாக் டிராகன் ஒரு கேங் இருக்கு தெரியும்ல அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவங்கலாம் ஆமாப்பா அவங்க ரொம்ப மோசமானவங்க, நம்மளோட 3 வருஷம் பெரியவங்க வர அப்படின்னு பாஜி சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்துட்டு நீங்க கிட்ட இப்போ சொல்லலாம் கஸ்டரோ, நீ தனியா பிளாக் டிராகன் எதிர்க்க தானே தயாராகிட்டு இருக்க அப்படின்னு மைக்கி கேக்குறாரு. அதுக்கு பாச்சி வந்துட்டு ஆமாப்பா அவனோட வீடே அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ டிராகன் வந்துட்டு சரி இதை கேக்குற, நீ அவங்க கூட சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லும் போது ஆமா ஆனா பிளாக் டிராகன் வந்து ஒரு பெரிய கேங், நம்ம கிட்ட ஒரு நல்ல ரீசன் இருக்கணும் சண்டை போறதுக்கு அப்படின்னு சொல்லும் போது பாஜி வந்துட்டு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம ஏன் ஒரு கேங் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு பாஜி சொல்றாரு. அதுக்கு டிராகன் வந்துட்டு சம ஐடியா கண்டிப்பா நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாஜி வந்துட்டு நான் ஏற்கனவே நம்ம பொசிஷன்லாம் யோசிச்சு வச்சிட்டேன், நம்ம மைக்கி வந்துட்டு கமாண்டர் இருக்கிறதே அவன் பலசாலி அப்படின்னு சொல்றாரு. என்ன வெக்கப்படாத கதப்பா அப்படின்னு சொல்றாரு மைக்கி. அடுத்து நம்ம டிராகன் வந்துட்டு வைஸ் கமாண்டர், அவர் மாதிரி ஒரு ஆள் வந்து நமக்கு தேவை. அதே மாதிரி மிக்சியா வந்துட்டு மீடியேட்டர், இருக்கிற எல்லா யூனிட்டையும் பாத்துக்கிறது. அப்புறம் பாச்சின் வந்துட்டு நம்ம பவர் ஹவுஸ், நம்ம கேங்கோட மேனரை புடிச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி நீயும் நானும் அட்டாக் யூனிட் அப்படின்னு பாஜி சொல்றாரு. அப்ப மைக் வந்துட்டு நான் இந்த கேங்க்கு வந்து பேர் கூட யோசிச்சிட்டேன்பா, டோக்கியோ மாஞ்சிரோ கேங் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட எல்லாருமே ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது அவரோட பேரு, மைக்கியோட உண்மையான பேர் மாஞ்சிரோ. எனக்கு பேரை பத்தி எப்படின்னு தெரியல, ஆனா நம்ம கேங் கண்டிப்பா ஆரம்பிக்கிறோம், பேர் மட்டும் தான் ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம மைக்கி காண்டாயிடுறாரு. அப்ப பாஜி வந்துட்டு சரி ஓகே எங்க எல்லாரோட உழைப்ப உங்ககிட்ட கொடுக்குறோம் மைக்கி, புதுசா ஒரு யுகத்தை கிரியேட் பண்ணு அப்படின்னு பாஜி சொல்றாரு. அதுக்கு மைக்கி ஓகே எந்த மாதிரி கேங்கா நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பாஜி வந்துட்டு நம்ம ஒருத்தருக்காக உயிரை கொடுக்குற ஒரு கேங்கா இருக்கணும், எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி கேங்கா இருக்கதான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு பாஜி சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்துட்டு கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாச்சி வந்துட்டு இதையே நம்ம ஒரு லக்கி சாம வந்து வாங்கி ஞாபகமா வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அது வாங்க தான் போறாங்க. அது பார்த்தா 500 ரூபாய் அப்படின்னு போட்டிருக்கு. பாய்ஸ் வில் பி பாய்ஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்கிட்டயும் 500 ரூபாய் இல்ல. ஆனா எல்லாருக்காகவும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு லக்கி சாம் வாங்க முடியுது. அதனால அந்த காசெல்லாம் சேர்த்து ஒண்ணு வாங்கிட்டு இந்தா பாஜி இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு மைக்கி சொல்றாரு. அப்போ டிராகன் வந்துட்டு ஆமா இந்த கேங் ஆரம்பியது காரணமே நீதான், அதனால இது உங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து நம்ம பாஜி கிட்ட கொடுக்குறாங்க. அவரை வந்துட்டு கண்டிப்பா நான் இதை கண்டிப்பா என் உயிர் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த சாம் தான் இது. இப்பதான் ஞாபகம் வருது, டோமன் நான் கிரியேட் பண்ணல, அது பாஜி தான் கிரியேட் பண்ணான். யாராச்சும் காயப்பட்டிருந்தா அவங்களை நாங்க காப்பாத்துவோம், ஒருத்தங்களை இன்னொருத்தவங்க காப்பாத்துறது தான் எங்க கேங்கோட நோக்கமே, அந்த மாதிரி கேங் தான் நாங்க அப்படின்னு மைக்கி சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்துட்டு பாஜி இத்தனால தனியா சண்டை போட்டுட்டு இருந்தாரு எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கி வந்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்றாரு பாஜி கிட்ட. அப்போ அங்க வந்து போலீஸ் வர சத்தம் கேக்குது. அதனால அங்க இருந்து எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அப்ப கஸ்டர் வந்துட்டு இங்க இருந்து நீங்க கிளம்பிடுங்க, நான் பாஜி கூட இருக்க போறேன், இது நான் தானே பண்ணேன், நானே பழி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால மைக்கியும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப கஸ்டர் வந்துட்டு மைக்கி நான் உன்கிட்ட நீ என்ன மன்னிக்கணும்னு கேட்கல, ஆனா நான் இந்த பாரத்தை சாகுற வரை சுமப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்க போலீஸும் வருது, கஸ்டரோவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் 2 வாரம் கழிச்சு சிஃபியா வந்துட்டு பாஜியோட கல்லறையில இருக்காரு. நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரியே உங்களுக்கு பாதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு வைக்கிறாரு. நான் சாப்பிட்டேன், இது உங்க பங்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ சிஃபியாவோட பிளாஷ்பேக், இவர் ஸ்கூல்ல வந்து சரியான ரவுடி, யாரெல்லாம் இவருக்கு பிடிக்கலையோ எல்லாரையும் போட்டு அடிச்சிருவாரு. அது மட்டும் இல்லாம பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே மரியாதை கொடுக்க மாட்டாரு. இந்த கூட ஏத்தி ஒருத்தருக்குனே ஒரு 3 பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் கூட 3 பேர் இருக்காங்க. சிஃபியா நீ தான் மாசு, இன்னும் கொஞ்ச நாள்ல நீ ஜப்பானே கண்ட்ரோல் எடுப்ப போலியே அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி ரவுடி அவனெல்லாம் ஆசையே இல்லை, ஏன்னா ஏற்கனவே இருக்கவனுங்களே எனக்கு பிடிக்கல, அவனுங்க கூட சண்டை போட கூட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு நாள் வந்து அவர் கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது அவரோட ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு பெரிய நியூஸ், கிளாஸ் 3ல வந்து ஒருத்தன் புதுசா வந்திருக்கான், ஆனா அவன் வயசுல ரொம்ப பெரியவன், எனக்கு தெரிஞ்சு அவன் ஏற்கனவே ரவுடியா வந்து வந்திருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் நிறைய வருஷம் ஸ்கூலை ஸ்கிப் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே யாரா இருந்தாலும் சரி அவன் பெரிய ஆள் ஆகிறதுக்குள்ள அவனுக்கு பயம் நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிஃபியா போறாரு. அங்க போயிட்டு இங்க பாஜின்றது யாரு அப்படின்னு கேட்கும்போது இதோ அவன் தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இவர்
இவரு நல்லா கண்ணாடி போட்டு வகுடத்து வாரிட்டு பழம் மாதிரி இருக்காரு. இது இவனா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாரு. சீச்சி, இவன் கண்டிப்பா ரவுடியாலாம் இருந்திருக்க மாட்டான், ஏதோ ஸ்கூலு இல்ல படிப்பை பார்த்து பயந்து போயிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு போகும்போது ஏதோ ஒரு விஷயம் இவருக்கு அவர் மேல அட்ராக்ட் ஆயிடுச்சு. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பேசுறாரு. அப்ப பாஜி வந்து நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. என் பேர் மாட்சுனோ சிஃபியா அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுவா டைகர் அப்படின்னு சொல்றாரு. நீ தப்பா எழுதியிருக்க அப்படின்னு சொன்ன உடனே எனது அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு டிக்ஷனரி தேடிட்டு இருக்காரு. உனக்கு அது கூட கரெக்டா எழுதலாம், நீ ஏன் ஒரு படிக்கிற பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா என்னால மறுபடியும் ஃபெயில் ஆக முடியாது, எங்க அம்மா அழுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எனது இதனால தான் அப்படி இருக்கியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அவர் எழுதி கொடுக்குறாரு. ஹேய், நான் நினைச்சதை விட நல்லவனா இருக்க அப்படின்னு சொல்றாரு. சரி என்ன எழுதிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கப்படுறாரு. எனது உனக்கு லெட்டர் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன ஒரு விஷயம்னா அந்த டைம்ல இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ், மாத்தி மாத்தி லெட்டர் அமைச்சிக்கிறது. அது ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்ல நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கோ அனுப்புவாங்க அப்படின்னு அவர் கேட்ட உடனே நீ இந்த விஷயத்தை தலையிடாத அப்படின்னு சொல்றாரு பாஜி. சரி ஓகே ஓகே, இந்த வார்த்தை தப்பு அப்படின்னு சொல்றாரு. எனது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் அவங்க ஃபர்ஸ்ட் பேசிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம சுஃபியா வந்துட்டு அவரே நினைச்சிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு பாஜி மேல இவருக்கு ஆர்வம் தூண்டுது. அப்படி அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு வந்துட்டே இருக்கும்போது ஒரு கேங் வந்து அவருக்காக வெயிட் பண்ணுது அவர் அடிக்கிறதுக்கு. ஏய், நீ தான் சுஃபியாவா, நீ யாரையும் மதிக்க மாட்டியாமே, அதனாலதான் உனக்கு மரியாதை என்னன்னு சொல்லி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவர் வந்துட்டு ஒரு ஹெட் பம்ப் வச்சுட்டு சாரிப்பா வணக்கம் வைக்கலாம் தான் நான் குடிஞ்சேன் அப்படின்னு சொல்றாரு. யாரா நீங்களா, பைக்கா இருக்காங்க, ஒருத்தனை அடிக்க இத்தனை பேர், சரி வாங்க பாத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் முடியல. அதுல அந்த கேங் தலைவன் வந்துட்டு ஒரு கட்டை எடுத்துடுறான். அப்போதான் நம்ம தலைவனோட என்ட்ரி. ஒருத்தனை இத்தனை பேர் அடிக்கிறீங்க, அதுவும் அவன் அடிக்க ஆயுதம்லாம் யூஸ் பண்ற, இது உங்களுக்கே வெக்கமா இல்ல அப்படின்னு கேட்கிறாரு பாஜி. அதுக்கு சுஃபியா வந்துட்டு ஏய் நீ ஏன்டா இங்க வந்த, உன்னை அடிச்சு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏய் அந்த லெட்டர் எழுத தேங்க்ஸ் பா, அதனால நான் உனக்கு இப்ப ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரே பஞ்ச் தான் நம்ம தலைவன் வந்துட்டு வல்லவன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறான். அப்படியே இந்த கண்ணாடியை கட்டிட்டு ஹேர் பேண்டை கட்டிட்டு நான் தான் டோக்கியோ மாஜி கேங்கோட ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பாஜி கேசுகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த ஆளா எல்லாரும் அடிச்சு போட்டுறாரு. ஏய் இங்க பாருங்க, எங்க ஆளுங்க மேல கை வச்சீங்கன்னா எங்க கேங்கே உங்களை தேடி ஒட்டு மொத்தமா அழிச்சிருவோம். இது இங்க நிக்கிறானே என் ஃப்ரெண்டு, இதுக்கு மேல அவனை தொல்லை பண்ணீங்க உங்களை நான் உயிரோடவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க இருக்கவங்க எல்லாம் ஓடிடுறாங்க. அப்புறம் சிஃபியா உனக்கு பேய் அங்க பிடிக்குமா அப்படின்னு கேக்குறாரு. அது அவங்க ஃபேவரட் ஃபுட். அதுக்கு சிஃபியா வந்துட்டு நான் என் வாழ்க்கையிலே முறையா ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுத்தனா அது இவர் தான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு எஸ் சார் அப்படின்னு சொல்றாரு. இந்த பில்டிங்ல தான் நான் 5வது மாடியில இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு பாஜி. அதுக்கு சிஃபியா வந்துட்டு நான் இதே பில்டிங் தான் செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. பாத்தியா ஒரே பில்டிங்ல இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிஃபியா வந்துட்டு நான் முறை வந்து ஒருத்தரை வியந்து பார்த்தேன், ஒருத்தரை ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சேன், அது இவர் மட்டும் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அவங்க 2 பேர் சாப்பிடும் போது ஒரே ஒரு பேய் அங்கதான் இருக்கு. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா இல்ல எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சிஃபியா. அப்ப பாஜி வந்துட்டு பரவாயில்ல நம்ம ஒண்ணுத்தையே 2 பேரும் பங்கு போட்டு சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படிதான் அவங்க ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்ப எங்க சிஃபியா அதெல்லாம் யோசிச்சுட்டு இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு அழுதுட்டு இருக்காரு. அந்த இடத்துல மைக்கி வராரு. அப்படியே எங்க டிராகனும் டக்குமிச்சியும் கஸ்டோரோவை பார்க்க ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. அப்ப கஸ்டோர் வந்துட்டு எனக்கு இங்க 10 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க, ஆனா நான் இதெல்லாம் கண்டு ஓட போறது இல்ல, இந்த வாட்டி நான் ஜெயில இருக்க போறேன், ஃபேஸ் பண்ண போறேன், அதுதான் பாஜி எனக்கு கத்து கொடுத்தான், இந்த வாட்டி உண்மையில நான் நல்லவனா மாறணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கஸ்டோரை சொல்றாரு. அதை கேட்ட டிராகன் வந்துட்டு சாகாத கஸ்டோரோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அவருக்கு வந்து ஷாக்கு. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னும் போது நீ என்ன நினைக்கிறன்னு நல்லா தெரியுது, நீ பண்ண தப்புக்காக உன்னை நீயே கொணுக்கிறது எந்த விஷயத்தையும் மாத்தாது, நீ இப்போ சூசைட் பண்ணிக்கிட்டா உன் தப்புலாம் போயிடாது அப்படின்னு டிராகன் சொல்றாரு. அப்ப கஸ்டோர் வந்துட்டு எனக்கு வேற என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சாகரத்தை தவிர்த்து வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ டிராகன் வந்துட்டு மைக்கி ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னான், நீ இன்னும் டோமன்ல ஒரு ஆள் தான், நீ பண்ண எல்லாத்துக்குமே நான் உன்னை மன்னிச்சிடுறேன், இதுதான் மைக்கி உங்ககிட்ட சொல்ல சொன்னான் அப்படின்னு சொல்றாரு. கஸ்டோரோட கண்ணு பயங்கரமா கலங்கிடுது. இங்க அப்படியே மைக்கியை காமிக்கிறாங்க. இதுதான் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு பாஜியோட கலர் இல்லைன்னு சொல்றாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அப்படியே அடுத்த எபிசோட்ல நம்ம டிராகனும் டக்குமிச்சும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டிராகன் வந்துட்டு மைக்கி வந்து உனக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னான், அதனால நீ கண்டிப்பா டோமனோட மீட்டிங்க்கு வந்துரு, அது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அங்கதான் அந்த விஷயத்த சொல்ல போறோம் அப்படின்னு சொல்றாரு. எனது இம்பார்ட்டன்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அப்போ ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அப்படி என்ன விஷயமா இருக்கும் மைக்கி எங்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே வந்துட்டு எபிசோட் 23 எண்ட் ஆஃப் வார்ஸ் அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயினை விட்டு இறங்கிடுறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு இருக்காரு. என்னால எதுவுமே மாத்த முடியல, பாஜி செத்துட்டாரு, சண்டை அதே மாதிரி நடந்துச்சு, என்ன ஒரே விஷயம்னா மைக்கி கஸ்டோரவை கொல்லல, அப்போ கிசாக்கியோட பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல, அது மட்டும் அந்த மீட்டிங்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. ஷிபியாக்கு வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. ஆமா இங்கதான் என் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லி டிராகன் சொல்றாரு. ஆஹா நீங்க சிட்டில இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது அவ்வளவு பெரிய விஷயம்லாம் இல்ல அப்படின்னு டிராகன் சொல்றாரு. என்ன இடம்னு பார்த்தா அங்க ப்ராஸ்டியூட்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோப்பா ஷாக் ஆயிடுறாரு. அப்ப நம்ம டிராகன் வந்துட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இதான ஒரு வீடு நம்ம ஹீரோக்கு தான் தெரியாது. அப்ப அவர் வந்த உடனே லைட் மாட்டணும் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாங்க. சரி டகிமிச்சி நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்ப அவர் அங்க ரிசப்ஷன்ல உட்காந்து இருக்கும்போது டிராகன் இந்த மாதிரி ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்ப அங்க பக்கத்துல இருக்கிற வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. அப்போ அந்த
கஸ்டமர் நினைச்சு ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை கூட்டு போயிடுறா. நம்ம ஹீரோவும் குளிச்சிட்டு இருக்காரு. குளிச்சு முடிச்சுட்டு வெளில வரலாம் அப்படின்னும் போது நம்ம டிராகன் வந்துட்டு நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு கேக்குறாரு. ஓ அப்போ நீ டிராகனோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கோவப்படுறா. அதுக்கு டிராகன் வந்துட்டு நீ செக் பண்ண மாட்டியா இது உன் கஸ்டமரா இல்லையான்னு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க வந்துட்டு இங்க ரிசப்ஷன் ஒன்றும் உன் பர்சனல் யூஸ்க்கு இல்ல லூசு பயிரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ டிராகன் வந்துட்டு இதுதான் என் வீடு, எனக்கு அப்பா அம்மா இல்ல, இவங்க தான் நான் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. சரிவா யாருமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. அப்போ ஹீரோ அவர் ரூமை பார்த்துட்டு டிராகனே அவ்வளவு மெச்சூரா இருக்காருன்ட்டு அவர் தங்கியிருக்க இடத்த பார்த்தாலே தெரியுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. மைக்கிக்கு அடுத்து உன்ன மட்டும் தான் நான் இந்த ரூம் கூப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்றாரு. ஏய் நீங்க எல்லாரோட போட்டோ வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா அப்படின்னு டிராகன் சொல்றாரு. அடடா நீங்க எமாவோட போட்டோ வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அது எதிர்ச்சியா வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த போட்டோல இருக்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இதுல யாருக்கு என்ன நடந்தாலுமே நான் கஸ்டோரை கொல்லணும்னு நினைச்சேன், தப்புதான், இருந்தாலும் எனக்கு அது தோணுச்சு, ரொம்ப தேங்க்ஸ் தகிமிச்சி, நீ மைக்கை தடுத்து நிறுத்தின, ஏன்னா என்னால நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு வெளில வந்துடுறாரு. அப்ப ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்னால டிராகனை புரிஞ்சுக்க முடியுது, ஏன்னா எனக்கும் முக்கியமான ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, நானும் அவங்களுக்காக என்னால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா டிராகனுக்கு உண்மையிலே எமாவை பிடிச்சிருக்கு, விட்டு கொடுக்காதீங்க ஏமா, கடைசி வரைக்கும் லவ் பண்ணுங்க, கண்டிப்பா ஒரு நாள் ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்லி மனசு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா எமா வந்து முன்னாடி போறாங்க. அடடா என்ன ஒரு கோயின்சிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எமா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா எமா வந்து மைக்கை கட்டி பிடிச்சு நின்று இருக்காங்க. என்னடா நடக்குதுங்க, ஊர்ல அத்தனை பசங்க இருந்தும் ஏன் எமா மைக்கிய போய் இப்படி பண்றீங்க, ரொம்ப க்ளோஸா இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆஹா இது மட்டும் டிராகனுக்கு தெரிஞ்சதுன்னா அவள் தானே, அப்போ இப்படிதான் அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வர போதா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பயந்துட்டு இருக்காரு. அந்த இடத்துல நம்ம ஹினாட்டா வந்துடுறாங்க. எனக்கும் இது ரொம்பவே தப்பா தான் படுது அப்படின்னு சொல்றாங்க. ஹினாட்டா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது நவுட்டோ அவங்க வந்திருக்காரு. நாங்க ஷாப்பிங் பண்ணலாம் வந்தோம், நடுவில் எங்க அக்கா உன்னை பார்த்துட்டா அப்படின்னு சொல்றாரு. இதுல என்னவோ தப்பு நடக்குது, எமா வந்துட்டு டிராகனை ரொம்ப உண்மையா லவ் பண்ணாங்க, இது நடக்கவே நடக்கூடாது, இதுல என்னமோ ஒரு அர்த்தம் இருக்கு, எங்க தாத்தாவோட பேர்ல இந்த கேஸை நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நவுட்டோ வந்துட்டு சாரிப்பா என் அக்கா நேற்று நைட்டு வந்து ஒரு டிடெக்டிவ் வெப் சீரிஸ் பார்த்தாலா, அதனால தான் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க அதை கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. டக்கிமிச்சி வா போலாம், அவங்கள ஃபாலோ பண்ணோம்ல அப்பதான் நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 3 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இனாட்டா வந்துட்டு எமாவோட கண்ணை பாரு, கண்டிப்பா நான் சொல்றேன் அவங்க லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம கண்ணாடி போட்ட ஃப்ரெண்ட் வந்துடுறாரு. ஏ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாம் சொல்லும் போது ஓ இதான் விஷயமா, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, இந்த எமா பொண்ணு வந்துட்டு அடிக்கடி மைக்கி வீட்டுக்கு போயிட்டு வருமா, அது மட்டும் இல்லாம காலையில மைக்கியோட வீட்டை விட்டு கிளம்புனதை எல்லாம் பேசிக்கிறாங்க, அப்படின்னா நைட்டு ஃபுல்லா மைக்கியோட வீட்டுல அவ தங்கியிருக்கா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹினாட்டாக்கு கோவம் வந்துடுது. இது ரொம்பவே தப்பு, நம்ம உண்மை என்னன்றதை நேரடியாக கேட்டதான் கரெக்ட், டிராகன் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு எனக்கு என்னமோ இது நல்ல முடிவு தோணல நில்லி நாட்டா அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ள இப்படி திரும்பி பார்த்தா நம்ம டிராகன் வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை பாத்தீங்களா, சோலி முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஐயோ டிராகன் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, அவங்க சும்மா பேசிட்டு இருக்காங்க அவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவ்வளோ கோபமா போனவரு டப்புன்னு சிரிச்சுட்டு என்ன மைக்கி நீ உன் தங்கச்சி கூட அவ பர்த்டே அன்னைக்கு வெளில வந்திருக்க போல அப்படின்னு கேட்டுறாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு எது ஏமா மைக்கியோட தங்கச்சியா அப்படின்னு கேக்குறாரு. இது உனக்கு தெரியாதா, இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சிப்பா, என்னன்னா அம்மா தான் வேற வேற அப்பா ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லும் போது நான் இந்த விஷயத்த இனாட்டா கிட்ட சொல்லிட்டேனே அப்படின்னு அம்மா சொல்றாங்க. என்னது மிஸ் டிடெக்டிவ் அப்புறம் அறிவாளி யாமாகிஷி என்னென்னமோ சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு நம்ம ஹீரோ. அப்போ நவுட்டோ வந்துட்டு கண்டிப்பா என் அக்கா மறந்துடுவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் டிராகன் வந்துட்டு இந்தா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெடி பேர் கொடுக்குறாரு. அப்ப மைக்கி வந்துட்டு ஏய் இது நேத்து ஒரு கேம்ல இப்ப பார்த்தா தானே, இது கூட வின்னிங் பிரைஸா இருந்துச்சு, அப்ப நீ இந்த கேம் ஜெயிச்சிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. பார்த்தா டிராகன் வந்துட்டு அவ ஆசைப்பட்டான்றதுக்காக இதை ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்படியே ஹீரோவும் மத்த ரெண்டு பேரும் வியந்து பாக்குறாங்க. நம்ம ஹெமாக்கு வந்து செம்ம சந்தோஷம். அப்போ ஹினாட்டா வந்து ரொம்ப நல்ல கப்பிள்ஸா இருக்காங்கல்ல, அது லைஃப் லாங் நீடிக்கணும்னு நினைக்கிறேன் டக்கிமிச்சி, அதே தான் நம்ம ரெண்டு பேருக்கும், நம்மளும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அந்த பக்கம் ரெண்டு பேரு நம்மள சுத்தமா மறந்துட்டாங்களேப்பா, இதுக்குதான் கம்ப்யூட்டர் கூட சேரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுல விட்டுறாரு. அப்போ மிச்சியா கிட்ட இருந்து கால் வருது, அதனால அடுத்த நாள் போய் மீட் பண்ண போறாரு. அப்போ பேயான் வந்துடுறாரு. ஹே மிச்சியா உன்னை கூப்பிட்டாருல என் கூட வா அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இந்த ஆளா சும்மாவே மறைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்போ வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலா அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் தான், அதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அச்சாச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல போயிடுறாங்க. அப்புறமா தான் பேய் யோசிக்கிறாரு, ஐயோ அந்த பொண்ணு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா நம்ம பேயானே பயமுத்துற மாதிரி நம்ம மிச்சியா கிளப்ல ஒரு பொண்ணு இருக்கு, நான் உன்னை இங்க வர வேணாம் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்புறம் மிச்சியா வந்துடுறாரு. என்னன்னா மிச்சியாக்கு வந்துட்டு டெய்லரிங்ல ரொம்ப ஸ்கில்ஸ் இருக்கு, அதனால ஸ்கூல்ல ஒரு கிளப் வச்சிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு மிச்சி, சீக்கிரமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ டக்குமிச்சி வந்துட்டு ஆமா என்ன சீக்கிரமா முடிஞ்சிடும் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு கேட்கும்போது உன்னோட ஜாக்கெட் தான் நம்ம டோமனுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குல்ல அதான் தைக்க போறாரு, நீ ரொம்பவே ஹாப்பியா இருக்கணும், ஏன்னா மிச்சியாவே தைக்கிறாரு உனக்காக, டோமனை கிரியேட் பண்ண 6 பேருக்கு மட்டும்தான் தச்சிருக்காரு, அதுக்கப்புறம் 7வது ஆள் உனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லும் போது ஆமா டக்குமிச்சி நீ பண்ண
பண்ண எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்கு தான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அது ஹீரோ வந்து ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மிச்சி வந்துட்டு டேய் லூசு, உனக்கு யூனிஃபார்ம் தைக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா சொல்லு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பேயான் வந்துட்டு நாளைக்கு மீட்டிங் ஒரு பிளாஸ்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணா மீட்டிங்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ தயங்கி தயங்கி வந்துட்டு இருக்காரு, ஏன்னா யூனிஃபார்ம் போட்டிருக்காருல அதனால. அப்ப மிச்சி வந்துட்டு வாட்டாக்கு மிச்சி இது எல்லாரும் காமிக்கிறோம்ல அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வராரு, எல்லாரோட கவனமும் வந்து ஹீரோ மேல வந்துருது. ஏய் அதான் டக்கிமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சண்டையில எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. அப்போ டிராகன் வந்துட்டு டக்கிமிச்சி நீயாவே இல்ல இப்போ அப்படின்னு கேக்குறாரு. லைட்டா அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அபிஷியலா டோமனுக்கு நான் வரவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சரி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மீட்டிங் உனக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. அப்போ பார்த்தா மைக்கி வந்து ஹான்மா கூட வராரு. டோமன் மீட்டிங்ல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஷாக் ஆகும்போது பிளடி ஹாலோவின் நடந்தது எல்லாத்தையுமே நம்ம நல்லதுக்காக மாத்த போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல வந்து பிளடி ஹாலோவின்ல நமக்கும் வாலாலாக்கும் நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. நம்ம கிட்ட ஆட்கள் பலமே ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம அந்த சண்டையில ஜெயிச்சிட்டோம். அதுக்கு காரணம் நீங்க எல்லாம் தான். இதுக்கு மேல ஹான்மா உங்ககிட்ட பேசுவாரு அப்படின்னு சொல்றாரு. நான் தான் ஹான்மா, வாலாலாவோட கமாண்டர். அந்த சண்டையில தோறதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏற்கனவே ரொம்ப நாளா எங்களுக்கு கமாண்டர் இல்லாம தான் இருந்தாங்க, நான் வைஸ் கமாண்டர் தான், அதனால எங்களுக்கு வேற வழி இல்ல. இப்போ நாங்க டோமன் கூட சேர போறோம், அதாவது வாலாலாவும் டோமனும் சேர போகுது அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட எல்லாருமே உற்சாகமாகறாங்க. எனது 300 பேர் வராங்களா, அப்போ டோமன்ல மொத்தமா 450 பேர் இருக்க போறாங்க, டோமன் சமல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஜாலி ஆயிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோ வந்துட்டு பயந்துட்டு இருக்காரு. என்னது இதெல்லாம் தானே வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம், வாலாலா இங்க வந்து சேர்ந்துருச்சுன்னா டோமன் மறுபடியும் கெட்டதா மாறிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஆன்மா வந்துட்டு இந்த ரெண்டு கேங்கையும் சேர்த்து வச்சது ஒரு ஆள் தான், அவரை நான் இப்ப கூப்பிட போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா பயந்துட்டு இருக்காரு. கிசாக்கி டெட்டா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோக்கு பயங்கரமா மூச்சு வாங்குது. அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காரு. அப்படியே எபிசோட் 24 கிரை பேபி அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. கிசாக்கி வந்து ரெண்டு குரூப்பையும் சேர்த்துக்கிறாரு. அப்ப மைக்கி வந்துட்டு இன்னொரு விஷயம் பாக்கி இருக்கு, என்னதான் நம்ம ஜெயிச்சாலுமே நம்ம நிறைய விஷயம் இறந்திருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் பாஜி கேஸுக்கே செத்துட்டாரு, அது தாங்க முடியல அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு மேல நீ பேசிக்கோ, ஃபர்ஸ்ட் டிவிஷன் வைஸ் கேப்டன் சுஃபியா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ சுஃபியா பேச ஆரம்பிக்கிறாரு. நான் டோமனை விட்டுலாம் தான் நினைச்சேன், ஏன்னா பாஜினால தான் நான் இங்க சேர்ந்தேன்னு. இப்போ அவரே இல்லைன்னும் போது நான் இதை விட்டு போயிடலாம் நினைச்சேன், ஆனா கமாண்டர் தான் நம்ம டோமனோட தீயை அப்படியே அணைக்க போறியா அப்படின்னு கேட்டாரு. அதனால என்ன வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் ஆக்க சொன்னாரு. ஆனா பாஜி இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது, அந்த அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்ல, அதனால நான் மறுத்துட்டேன். நாங்க இதை பத்தி ரொம்ப நாள் பேசணும், அப்புறம் கடைசியா ஒரு முடிவு எடுத்தோம். நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கேப்டன் இல்ல, ஆனா யாரு எனக்கு கேப்டனா இருக்கும், யார் நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படிங்கறத நான் தான் தீர்மானிப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாகா டக்கிமிச்சி நீங்க தான் கேப்டன் அப்படின்னு சொல்றாரு. அங்க அந்த பக்கம் வந்து இல்ல இன்னும் இந்த கதை முடியல, நான் எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே கதறி கதறி அழுதுட்டு இருக்காரு. அவர் கேப்டன் ஆயிட்டாரு அப்படின்றத ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. அப்ப அங்க இருக்க எல்லாருமே இதுக்கு அழணும்னு அவசியமே இல்லையே லூசு பையன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இந்த மீட்டிங் முடியுது. உடனே நம்ம ஹீரோ போயிட்டு இது எல்லாத்தையும் நான் மாத்துறேன், எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, கண்டிப்பா எல்லாரையும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பிரசன்ட்க்கு வந்துடுறாரு. பார்த்தா அந்த புக் ஷாப்ல தான் இருக்காரு. பாத்தியா வாழ்க்கை மாறவே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அந்த மேனேஜர் வந்துட்டு இந்தாங்க சார் நீ கேட்ட சிடி அப்படின்னு சொல்றாங்க. என்னது சாரா அப்படின்னு சொல்லி கண்ணாடியில பார்த்தா ஆளே வேற மாதிரி இருக்காரு. அப்படியே வெளில வந்து பார்த்தா யாரோ ஒருத்தன் ரவுடி மாதிரி இருக்கான். அப்படி என்ன இருக்கு இந்த கடையில, அடிக்கடி தான் ஒன்று வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஒருத்தன். யார் இது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சரிவா கார்ல ஏறு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவும் கூட போறாரு. இவன் யாருன்னே கேட்காம நம்ம பாட்டு கார்ல ஏறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்கும்போது எங்கவா உன் வீட்டுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என் வீடு அந்த பக்கம் இல்ல அப்படின்னு சொல்லும் போது நீ தானப்பா எங்களுக்கு ஆர்டர் போட்ட வீட்டுக்கு போகணும்னு அப்படின்னு சொல்றாரு. என்னது இவங்க ரவுடி மாதிரி இருக்காங்க, இவங்களுக்கு நான் ஆர்டர் போட்டனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமா போயிட்டு இருக்காரு. அப்புறம் இருக்கிறதுல ஒரு பெரிய பில்டிங்ல போய் இறங்குறாரு. அங்க இருக்க எல்லாருமே ஒரு கிரீட் பண்றாங்க. என்ன நடக்குதுங்க, எனக்கு என்ன இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அங்க ரெண்டு பேர் வந்துட்டு எதுக்கு இவ்வளவு லேட் அப்படின்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்றது, இவன் தான் ஏதோ சிடி வாங்கணும் அப்படின்னு சொல்லி லேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. என்ன யாமாகிஷி சும்மா எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இது யாமாகிஷியா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறாரு. என்னன்னா இவர் தான் அந்த கண்ணாடி போட்ட ஃப்ரெண்டு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் மக்கட்டவும் டாக்குயாவுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. சரி வாங்க பாஸ் மேல நம்பர் 2 வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா 40வது மாடி வரைக்கும் போறாங்க மேல. இது என்னோட இடமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்ப உள்ள போய் பார்த்தா சுஃபியா இருக்காரு. ஏய் சுஃபியா இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. எதை பத்தி கேக்குறீங்க, சரி வாங்க நமக்கு டாப் மெம்பர்ஸோட மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எனக்கு டாப் மெம்பர்ஸா அப்படின்னு கேட்கும்போது என்ன திடீர்னு எல்லாம் மறந்த மாதிரியே பேசிட்டு இருக்க, நீ டோக்கியோ மாஞ்சிகங்கூட டாப் மெம்பர் அப்படின்னு சுஃபியா சொல்றாரு. எது நானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு ஹீரோ. அப்படியே அந்த மீட்டிங்க்கு தான் போறாங்க. அப்ப அங்க வந்து யார் யாரோ இருக்காங்க. ஏன் என்கிட்ட நவுட்டோட நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு ஹீரோ. அங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தர் வந்து ரைஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா பாச்சின். அப்படியே பக்கத்துல வந்துட்டு 5th டிவிஷன் 4th டிவிஷன் கேப்டன் இருக்காங்க. அங்க பேயானோ இருக்காரு. அதோட எல்லாரும் இங்க இருக்காங்களா, சில விஷயம் மாறவே மாறாதுல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு.
அப்படியே அந்த பக்கம் ஒருத்தன் வந்துட்டு, டேய் கேரக்டர் பசங்களா நீங்களாம் மாறவே மாட்டீங்களா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான். அப்படியே பக்கத்துல இருக்க எல்லாருமே ஆமா ஆமா ஒழுங்கா சாப்பிட கூட தெரியல இவனுங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சிஃபியா வந்துட்டு இவனுங்க தான் பிளாக் டிராகனோட முன்னாள் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது பிளாக் டிராகனா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்க மைக்கி அவனை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி பாச்சின்னு கேக்குறாரு. அப்போ அங்க இருக்க ஒருத்தன் வந்துட்டு நீங்களா இன்னும் மாறவே மாட்டீங்கல, மைக்கி இது மைக்கி அது எந்த முடிவு எடுத்தாலும் ஏன்டா மைக்கி மைக்கின்னு அவனே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பாச்சின் பயங்கரமா கோவப்பட்டுட்டு இங்க இருந்து மரியாதை வெளில போயிடு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க ஹான்மா வந்துட்டு ஹேய் கொஞ்சம் எல்லாரும் டீசென்ட் நடந்துக்கிறீங்களா, இங்க உங்களை கூப்பிட்டதுக்கு காரணமே வேற, நீங்க நினைக்கிற மாதிரி பிசினஸ் மீட்டிங் இது இல்ல. ஆனா ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண எல்லா பிசினஸையுமே ஏதோ தெரிஞ்ச மாதிரியே போலீஸ் வந்து எங்க எல்லாரையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆபீஸ்ல சர்ச் பண்ணாங்க, அதுவும் ஒரே நாள்ல. சுருக்கமா சொல்ல போனோம்னா நம்மள யாரோ ஒரு கருப்பாடு இருக்கான், அவன் தான் போலீஸ் கிட்ட போய் நம்மளை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும் போது எது கருப்பாடா அந்த மாதிரிலாம் இங்க யாருமே இல்ல அப்படின்னு பாச்சின்னு சொல்றாரு. அப்புறம் எப்படி இந்த மீட்டிங்ல பேசின நமக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள்லாம் போலீஸ்க்கு தெரிஞ்சு சர்ச் பண்றாங்க அப்படின்னு சொல்லி இந்த பிளாக் டிராகன்ல இருக்க ஆளுங்க கேக்குறாங்க. அப்படி இங்க பேசி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க யாரோ ஒருத்தர் வராரு. அவர் வந்த உடனே அங்க இருக்கிற டாப் மெம்பர்ஸே எஞ்சி வணக்கம் வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் எதுவுமே தெரியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. அப்படியே திரும்பி பார்த்தா கிசாக்கி டெட்டா ஏய் எனக்கு இவ்வளவு மரியாதைலாம் கொடுக்க வேணாம்ப்பா அப்படின்னு சொல்றாரு கிசாக்கி. அப்ப ஆன்மா வந்துட்டு நீங்க இந்த மாதிரி மீட்டிங்க்குலாம் வர மாட்டீங்களே கிசாக்கி, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. ஒன்னும் இல்லப்பா சும்மாதான் ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கமிச்சி சிஃபியா நீங்க கொஞ்ச நேரம் எங்க கூட வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இப்ப அவர் இடத்துல தான் கூட்டு போயிட்டாரு. டோக்கியோட போலீஸ் எல்லாருமே தேடிட்டு இருக்கான். கடந்த காலத்துல அவ்வளவு விஷயம் பண்ணா அந்த கிசாக்கியும் இந்த கிசாக்கியும் ஒன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப கிசாக்கி வந்துட்டு நமக்கு ரொம்ப வருஷமா பழக்கம் இல்ல, 12 வருஷம் கழிச்சும் டோக்கியோ மாஞ்சியங்கள்ல இருக்க எல்லாருமே அப்படியே இருக்காங்கன்னும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்கமிச்சி சிஃபியா நீங்க ரெண்டு பேரும் என்ன ரொம்ப வெறுக்கிறீங்கல்ல, எனக்கு தெரியும் பாஜி சேர்த்து 12 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பிளடி ஆலிவின் எல்லாமே நான் பிளான் பண்ணது தான், அது எல்லாமே என் தப்பு தான், நான் ரொம்ப முட்டாள்தனமா இருந்துட்டேன். நான் தான் ஹான்மாவை சொல்லி வாலாலாவை கிரியேட் பண்ண சொன்னேன், கஸ்டோரை வச்சு டோமனுக்கும் வாலாலாக்கும் சண்டை மூடி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமையும் சேர்த்து வச்சா என்ன எல்லாரும் பாராட்டுவாங்க, எனக்கு பவர் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சேன். நான் ரொம்ப ஒரு முட்டாள் சுஃபியா என்ன மன்னிச்சிரு, நான் ஒவ்வொரு நாள் நினைப்பேன் உங்க ரெண்டு பேர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு. அதுக்கு ஹீரோ வந்துட்டு நீ புரிஞ்சுக்கிட்டல அதுவே போதும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நாளையில இருந்து நீங்க மறுபடியும் என்ன வெறுக்கலாம், ஆனா இன்னைக்கு என் கூட சேர்ந்து கொஞ்சமா குடிங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஹீரோ வந்து குடிச்சிட்டு உங்ககிட்ட பீர் இல்லையா அப்படின்னு கேக்குறாரு. ஏய் நீ கேங்ஸ்டர்பா இதுக்கெல்லாம் பழக்கப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோவால முடியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கிசாக்கி வந்துட்டு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஜியை கொல்ல நினைக்கவே இல்லைன்னு சொன்னேன்ல, நான் இப்போ போய் சொல்லிட்டேன்ப்பா, நான் தான் கஸ்டோரோவை பாஜியை கொல்ல சொன்னேன், நான் எதை ஆரம்பிச்சனோ நானே முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஹீரோக்கும் சிவியாக்கும் மயக்கம் வந்துருது. கொஞ்ச நேரம் கட்சி ஏச்சு பாக்குறாங்க, என்ன நடக்குதுங்க, என்ன கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா சிஃபியா இருக்காரு. சிஃபியா இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஏய் நீ ஏஞ்சிட்டியா, சரி ஓகே ஆரம்பிச்சலாமா, ஆனா சிஃபியா நீ எனக்கு ரொம்ப வேலை வைக்கிற, 12 வருஷத்துக்கு முன்னாடி பாஜி செத்ததுனால இன்னும் என் மேல கோவமா இருக்க, என்ன பழி வாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிக்கிறான். சொல்லு நீங்க ரெண்டு பேர் தான் அந்த கருப்பாடு, நீங்க தானே போலீஸ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். அப்போ சிஃபியா வந்துட்டு இல்ல நீ சொல்ற தப்பு, நாங்க போலீஸ் கிட்ட சொல்லவே இல்லை, அவங்களே தான் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணாங்க, எனக்கு மத்தவங்களை மாட்டி விடணும்ட்டு எந்த அவசியமும் இல்லை, எனக்கு நீ மட்டும் தான் வெளில போகணும், டோமனை விட்டு உன்னை வெளில தள்ளுற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது கிசாக்கி வந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இதே மாதிரி பாஜி பேரையே பாடிட்டு இருக்க போற அப்படின்னு கேக்குறாரு. நீ சொன்னது கரெக்ட் தான், நான் தான் அந்த கருப்பாடு, ஆனா டக்கிமிச்சுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப கிசாக்கி வந்து ஒரு கன் எடுத்துட்டு அவனுக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையான்றதை நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கிமிச்சி இங்க நடக்குது எதுவுமே தெரியாத மாதிரி ஏன் முடிச்சிட்டு இருக்க, உண்மையா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தொடையிலே சுடுறாரு. அப்போ சிஃபியா வந்து நான் சொன்னேன்ல இதுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்படியா, ஆனா நீங்க ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிஃபியாவோட நெத்திலேயே வைக்கிறாரு துப்பாக்கிய. நீ ரொம்பவே கேவலமானவன் அப்படின்னு சொல்றாரு. பரவாயில்ல ஏதாவது கடைசி வார்த்தை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்கிமிச்சி நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்துச்சு, டோமன்லாம் சரி எல்லாத்துலயுமே சரி, மைக்கி எங்க போனானே தெரியல, டிராகன் தூக்குல போட்டாங்க, இப்போ டோமன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு விஷயத்த வந்து மாட்டிக்கிட்டோம். இப்போ இதெல்லாமே நடந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் மாறவே இல்லை, அதுதான் நம்ம ரெண்டு பேரும் ஏதோ நம்மளால மாத்த முடியும்னு நினைச்சேன், ஆனா இப்போ பாஜியோட ஃபீலிங்ஸும் டோமனையும் நான் உன் கையில ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கிசாக்கி ஷூட் பண்ணிட்டாரு. சிஃபியா அங்கேயே இறந்து போயிட்டாரு. அடுத்து நீ தான், இப்போ எப்படி ஃபீல் பண்ற டக்மிச்சி, டோமனோட எதிர்காலமே உன் கையில தான் இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெத்தியில துப்பாக்கி கேக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஏய் என்னடா நீ ஒண்ணுமே பண்ண மாட்டற, அழுக மட்டும் தான் அழுகுற, நீ இவ்வளவுதானா, உன்னால இவ்வளவுதான் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்து பயணம் முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ரொம்பவே கஷ்டம். சரி மறுபடியும் பார்க்கலாம் என்னோட ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கிசாக்கி அழுகுறான் லைட்டா. அப்படியே பிளாக் அவுட் ஆகுது, ஷூட் பண்ற சப்ஜெக்ட் கேக்குது. அப்படியே இந்த சீசனை முடிக்கிறாங்க. சரி ஓகே இந்த சீசன் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஸ்டார் வாய்ஸ் ஓவர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட சீக்கிரமே அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஷ்.